ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வாரத்தில் வரக்கூடிய நிர்ஜல ஏகாதசி விரதத்தை பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு வருடத்துக்கு 24 இல்லைனா 25 ஏகாதசிகள் நமக்கு வரும். ஆனால் இந்த எல்லா ஏகாதசி விரதங்களையும் எல்லாருனாலையும் கடைபிடிக்க முடியாது. இந்த மாதத்தில் ஏகாதசி விரதம் இருந்தாலும் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு மாதத்தில் வரும் ஏகாதசி விரதம் இருந்தால் மட்டும்தான் வருடம் முழுவதும் வரும் 24 ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிச்ச பலன் கிடைக்கும். அப்படி மகா புண்ணிய பலனை தரக்கூடிய ஏகாதசி தான் இந்த நிர்ஜலா ஏகாதசி விரதம். இந்த பதிவில் அதை பற்றி நாம் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது பெருமாளின் அருளை பெறுவதற்காகவும் பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்காகவும் தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த ஏகாதசி விரதம் புண்ணியம் தரும் விரதமாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு முறை கடைபிடிச்சோம் கூட ஒரு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை இந்த நிர்ஜலா ஏகாதசி விரதம் நமக்கு கொடுக்கும். அதை பற்றி நாம் இந்த பதிவில் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஏகாதசிகளில் மிகவும் முக்கியமான ஏகாதசியாக இருக்கக்கூடியது இந்த நிர்ஜலா ஏகாதசி. இது இந்து மதத்தில் மிக முக்கியமாக மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் பெருமாளை வேண்டி பக்தர்கள் உணவு அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லாமல் கடுமையாக விரதத்தை இருப்பாங்க. இந்த விரதம் மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடிய விரதத்தில் ஒன்றுனே சொல்லலாம். ஏன்னா இது மற்ற 24 ஏகாதசிகளின் ஆன்மீக பலனை இந்த ஒரு ஏகாதசி நமக்கு கொடுக்குது. இந்த நிர்ஜலா ஏகாதசி எப்போ வருது, எந்த தேதியில் வருதுன்னையும் நாம் பார்க்கலாம். இந்த நிர்ஜலா அப்படின்னா தண்ணீர் இல்லாமல் அப்படின்றது ஒரு பொருள். நிர்ஜலா ஏகாதசி விரதம் தண்ணீர் அதுக்கப்புறம் எந்த விதமான உணவும் இல்லாமல் இந்த விரதத்தை அனுசரிப்பாங்க. நிர்ஜலா ஏகாதசி விரதம் கடுமையான விரத விதிகளில் காரணமாக இந்த எல்லா ஏகாதசி விரதங்கள்லையும் கடினமானதாகவும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கு. நிர்ஜலா ஏகாதசி ஜேஷ்ட மாதத்துல சுக்லபக்ஷத்துல ஏகாதசி திதியில வருது. 2025ஆம் ஆண்டு நிர்ஜல ஏகாதசி ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு நாம அனுஷ்டிக்கிறோம். ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை 4:53 மணிக்கு துவங்கி ஜூன் 7ஆம் தேதி காலை 6:45 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு. அதுக்கப்புறமா துவாதசி துவங்கிடுது. இதனால நிர்ஜலா ஏகாதசி விரதம் இருக்கும் பக்தர்கள் ஜூன் 6ஆம் தேதி முழுவதும் விரதம் கடைபிடிச்சு ஜூன் 7ஆம் தேதி காலை 7 மணிக்கு அப்புறமா பாரணை செஞ்சு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். பாரணையை ஹரிவாசரத்தின் போது செய்யக்கூடாது. அதாவது விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹரிவாசரம் முடியும் வரை காத்திருக்கணும். ஹரிவாசரம் அப்படிங்கிறது துவாதசி திதியின் முதல் கால் பகுதி. அந்த நேரத்தை தான் சொல்லுவோம். விரதத்தை நிறைவு செஞ்ச பிறகே பக்தர்கள் அந்த தண்ணீர் கூட அருந்தணும். இந்த நிர்ஜலா ஏகாதசி ஏன் அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னா, புராணத்தின்படி பாண்டவர்களில் ஒருவரான பீமன் ஒரு முறை அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிருப்பாரு. ஆனால் அவரால் தனது பசியை கட்டுப்படுத்த முடியாது. அவர் வியாச முனிவர்கிட்ட வழிகாட்டுதலை போய் கேட்பாரு. அவர் நிர்ஜலா ஏகாதசியை அனுஷ்டிக்க சொல்லி அவருக்கு அறிவுறுத்துவாரு. இது ஒரு வருடத்தில் இருக்கிற அனைத்து 24 ஏகாதசிகளின் ஆன்மீக நன்மையை நமக்கு கொடுக்குது. அதனால இந்த நாள் பீமசேனி ஏகாதசி, பீம ஏகாதசி இல்ல பாண்டவ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஏகாதசியை நீங்க தவற விடாம உங்களால முடியும், ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா விரதம் இருந்து இந்த ஏகாதசி வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டில் பெருமாளோட விக்கிரகம் இல்லைன்னா படம் இருக்கு அப்படின்னா துளசி மாலை சாற்றி துளசியால் அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்குரிய அஷ்டோத்தர சர்வ நாமாவளி தெரியும் அப்படின்னா அதை சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாய நமக இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா பெருமாள் தீர்த்து வைப்பாரு. இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏகாதசி விரதத்தை நீங்க கடைபிடிச்சு கண்டிப்பா பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா
அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.